இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி, அது எதுக்கு இவ்ளோ பதட்டம்? என்னாச்சுன்னு சொல்லு. சித்தி, அவரு அவரு அவருனா யாரு? அவருதான் சித்தி, மித்ரா. என்ன பண்ணா? அவரு பர்த்டேக்கு gift வேணும்னு கேக்குறாரு. கிஃப்டா? அவங்களுக்கு சாக்லேட்டோ பிஸ்கெட் பாக்கெட்டோ எல்லாம் கொடுத்தா பத்தாது. அது லக்ஸரியா இருக்கணும். அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. சொல்லிடு. இதெல்லாம் தேவையில்லாத செலவு. ஐயோ, அவரு கேட்டது அது இல்ல சித்தி. பின்ன என்ன? அவரு பர்த்டே கிஃப்டா முத்தம் வேணும்னு கேட்டாரு சித்தி. என்னது? முத்தமா? எனக்கு பயம் வந்துருச்சு. அதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் சித்தி. கரெக்டான டைம்ல சொல்ல வேண்டிய விஷயத்த என்கிட்ட வந்து சொல்லிட்டமா. இந்த விஷயத்த வச்சே ஒரு வழி பண்ணிடணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தி இவளை இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். என்ன அநியாயம், என்ன அநியாயம்! கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட முத்தம் கேட்பான அவன். நீ வா, அவனை என்ன பண்ற பாரு. சித்தி நில்லுங்க, கொஞ்சம் இருங்க சித்தி. வேண்டாம். என்னடி இருங்கன்ற? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி இந்த சம்பந்தம் உறுதியாகிறதுக்கு முன்னாடியே வேண்டான்னு சொல்றது நல்லது. லக்ஷ்மி, உடனே நாம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அவங்களும் வேண்டாம், அவங்க சம்பந்தமும் வேண்டாம். அது மட்டுமா, உன்னோட சேர்த்து உன் தங்கச்சி வாழ்க்கையும் உன்னதான் நம்பி இருக்கு. ஜானவியோட எதிர்காலத்தை பத்தியும் நீ தானமா யோசிக்கணும். என்ன சொல்றமா? சித்தி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன் கண்ணு முன்னாடியே அவன் எப்பேற்பட்டவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? லக்ஷ்மி, நான் சொல்றத கேளு. இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம். சொல்றது புரியுதா? சித்தி, சரிங்க சித்தி. ஆமா, என்ன தேடிட்டு இருக்க? ஷாலினி, நாம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். உன் அப்பா எங்க இருக்காருன்னு பாரு. எதுக்குமா? நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது பேபி. என்ன சொல்ற? அந்த மித்ரா பண்ண சேஷ்டையில லக்ஷ்மி பயந்து போயிட்டா. அப்படியா? இப்பதான் லக்ஷ்மி தப்பா புரிஞ்சுகிட்டு வந்தா. அதுதான் சரியான வாய்ப்புன்னு நானும் நல்லா ஊதி விட்டுட்டேன். இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டான்னு லக்ஷ்மியே ஓகே சொல்லிட்டா பேபி. எப்பேற்பட்ட குட் நியூஸ் சொல்லிருக்கோமா? தேங்க் யூ so much மம்மி. அதனாலதான் நம்ம இங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது. உடனே கிளம்பிடணும். உங்க அப்பா எங்க போனாரோ தெரியல. வா. எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணு. என் பர்த்டே கிஃப்ட் எங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்ப எனக்கு முத்தம் கொடு.
இப்ப ஏதாவது என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா இந்த ஸ்டாண்ட் எடுத்து அடிச்சிட வேண்டியதா. என்ன லக்ஷ்மி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஏன் முகம்லாம் வேர்த்து இருக்கு? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அது அது வந்து எதுக்கு இவ்வளவு பதட்டம்? என்ன பிரச்சனை உனக்கு? அது எனக்கு ஒரு முத்தம் வேணும். புரிஞ்சிருச்சு. நான் உங்ககிட்ட முத்தம் கேட்டேன் தானே? உனக்கு விருப்பம் இல்லாம எங்கடா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிடுவேனோன்னு டென்ஷனா இருக்குல்ல? இங்க பாரு லக்ஷ்மி, நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிற. நான் அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கல. லக்ஷ்மி, பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். நான் எப்பவுமே அந்த எல்லையை மீற மாட்டேன். ஏன்னா என் அப்பா அம்மா என்ன அப்படிதான் வளர்த்திருக்காங்க. ஓகே, சரி வா போலாம். அம்மா, என்னது இன்னும் போனவங்கள காணோம். எனக்கு மட்டும் என்னடி தெரியும்? நான் அவ காதல நல்லாவே ஓதி விட்டேன். உள்ள என்ன நடக்குதோ என்னமோ. நானி, நீ இங்கேயே உட்காந்துரு, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருக்கா. சரி, வரேன். நானி, இங்க தனியா உட்கார்ந்து என்னடா பண்ற? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் இருக்கேன். போர் அடிக்குதா? ஆஹா, ஏய், பொய் சொல்ற. உனக்கு போர் அடிக்குது தானே? எனக்கு தெரியும்.